அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரினும் மேலான கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் தோழர்கள் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் செலுத்தி வந்தார்கள். தங்களின் உயிர்களை கூட அவர்களுக்காக கொடுக்க தயாராக இருந்தார்கள். அதனால் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்க வேண்டும், அவர்களுடன் பேச வேண்டும், அவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பட்ட சுய வேலைகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. உதாரணமாக தனிமையில் தூங்குவது, ஓய்வு எடுப்பது, தங்களின் மனைவிகளுடன் தனித்திருப்பது, பிள்ளைகள் பேர குழந்தைகளுடன் கொஞ்சுவது போன்ற காரியங்கள் தடைப்பட்டன. அப்போது அல்லாஹ்விடமிருந்து இந்த விதமாக வஹி வந்தது: ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எதிர்பார்க்காத நிலையில் உணவு உண்ண உத்தரவு வழங்கப்பெற்றாலன்றி நபியின் வீட்டிற்குள் நீங்கள் போக வேண்டாம். எனினும் அழைப்பு தரப்பட்டால் செல்லுங்கள், உணவு தேவையை முடித்துவிட்டால் வெளியே சென்று விடுங்கள். பேசிக்கொண்டிருப்பதை எதிர்நோக்காதீர்கள், அது நபிக்கு தொல்லை அளிக்கிறது. அவர் உங்களிடம் சொல்ல வெட்கம் கொள்கிறார். அல்லாஹ் உள்ளதை கூற வெட்கம் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வின் ஆயத்து வந்துவிட்டது. சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வின் உத்தரவிற்கு முற்றிலும் கட்டுப்பட்டார்கள். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான தொடர்பை வேறு எப்படி தொடர்வது? இதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நிலையை சரி செய்வதற்காக வேண்டி ஸலவாத்தையும் சலாமையும் அறிமுகப்படுத்தினான். அதாவது சஹாபாக்களை கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுமாறு கட்டளையிட்டான். இதோ அல்லாஹ்வின் கட்டளை: இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி சலாமும் கூறிக்கொண்டிருங்கள். எனவே மேற்கொண்ட அல்லாஹ்வின் உத்தரவுப்படி கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுவது கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு ஆன்மீக தொடர்பை உண்டாக்குகிறது. மேலும் மேலும் அதிகமாக ஸலவாத்தை சொல்வது அந்த தொடர்பை வலுப்படுத்துகிறது. அவ்வாறு எந்த நேரமும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பவர் சதாவும் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அளவலாவிக் கொண்டிருப்பதை போன்ற நிறைவை பெறுகிறார். இந்த திருவசனம் அருளப்பெற்றதும் அருமை சஹாபா பெருமக்கள் ஆண்களும் பெண்களும் அதிகமாக ஸலவாத்துகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்தில் இருக்காமலேயே இருப்பதை போன்ற உணர்வை பெற்றார்கள். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பட்ட பணிகளுக்கு தடை ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது. இதன் காரணமாக கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் வாழ்பவர்களுக்கும் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு வழி பிறந்தது. இதன் அடிப்படையில் தான் நமது சொர்க்க தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லியிருக்கிறார்.